உறவுகள், சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதய அறுவை சிகிச்சை காரணமாக நான் யார்கிட்டையும் பேச முடியாது, என்னோடய உடல்நிலை சரியில்லை, கூடிய விரைவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோடய சொந்தங்கள் அனைவரும் உண்மையிலே என்னை விசாரித்த விதம், எனக்காக அவங்களும் பிரார்த்திக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு உடனே கால் பண்ணி என்னோடய பிஏ கிட்ட பேசுனீங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பிரார்த்தனை, உங்களோட வேண்டுதல், உங்களோட நம்பிக்கை தான் இன்றைக்கி என்னை கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் எந்திரிச்சு நடமாட வச்சிருக்கு. என்னை சந்தித்த சொந்தங்களும் சரி, எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட சொந்தங்களும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே, ஐயோ ஐயாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சீக்கிரம் குணமாகி வரட்டும் அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சிங்க பாருங்கள். அவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். வர 19ஆம் தேதி அமாவாசை, நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கான பூஜையை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். 26ஆம் தேதி நான் தர்மபுரிக்கு வரேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி நான் தர்மபுரிக்கு வரேன். என்னை நியர்பை, அதாவது ஒசூர், பெங்களூரு, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், இந்த பக்கம் எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் என்னை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தர்மபுரி வந்துடுங்க. ஆனால் முன்ன மாதிரி அளவுக்கு ரொம்ப நேரம் யார்கிட்டையும் பேச முடியாது. டாக்டர் யார்கிட்டையும் அதிகமாக பேச வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபோனில் கூட அதிகமாக பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் அளவோடு தான் பேச முடியும். ஆனால் உங்களுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, நேரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் தர்மபுரி வாங்க. கண்டிப்பாக நம்ம அங்கே சந்திப்போம். உங்கள் எல்லாரோட அன்பாலையும் நம்பிக்கையாலையும் இன்றைக்கி நான் ஒரு பெரிய பேராபத்திலிருந்து இன்றைக்கி நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கருத்து, இது என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக போட்ட வீடியோ மட்டும்தான் இது. மற்றபடி அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.